ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, முக்கியமாக உன்னிடம் பேசுவதற்காக வந்துள்ளேன். மனம் திறந்து பேசி உன்னிடம் அதிக நாள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே மற்றவரிடமிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறேன். அது உனக்கு நன்றாக தெரியும். யாராவது உனக்கு ஏதாவது துன்பங்களை கொடுத்தாலோ, இல்லை ஏதாவது தீய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ, மற்றவர்கள் உன்னை பற்றி எது நினைத்தாலோ உனக்கு உடனடியாக வந்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது, இது மாற்றிக்கொள், அதை மாற்றிக்கொள் என்று நீ செய்தாலும் சரிதான், மற்றவர்கள் செய்தாலும் சரிதான், உடனுக்குடனே உனக்கு வந்து எல்லா தகவல்களையும் சொல்லிக்கொண்டு உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் சொல்லாமல் இதுவரைக்குமே காலதாமதமாக்கிவிட்டேன். எல்லா விஷயத்தையுமே சொன்ன நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் போகட்டும் போகட்டும் என்று விட்டுவிட்டேன். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவதற்காக வந்தேன். மிக மிக முக்கியமான விஷயம் தங்கமே. அலட்சியம் செய்ய வேண்டாம். அலட்சியம் செய்துவிட்டு பிறகு ஏதாவது பிரச்சனை வந்த பிறகு ஏன் என்னிடம் நீங்கள் சொல்லவில்லை, எதற்காக என்னிடம் நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். இன்று நான் ஒரு சில விஷயத்தை மறைத்து விட்டேன். அதையுமே நான் உனக்கு இன்று சொல்லத்தான் வந்துள்ளேன். காலம் முழுவதும் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்படுத்துவேன், எல்லா விதத்திலும் மன உளைச்சலை கொடுத்து கொண்டு வாழ வைப்பேன் இந்த சாய் என்று யாரும் நினைக்காதீர்கள். ஒரு பிள்ளையை இந்த பூமியில் படைத்து விட்டேன். ஆனால் இந்த பூமியில் எல்லா இடத்திலும் தன்னுடைய பிள்ளைக்கு வாழ தெரிய வேண்டும். சந்தோஷமான விஷயத்திலும் வாழ தெரிய வேண்டும், அதுவும் கடினமான காலகட்டத்திலும் வாழ தெரிய வேண்டும். எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய பிள்ளையானது அடிபட்டு ஒரு இடத்திற்கு முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைப்பது எல்லா தாயும் தகப்பனும் நினைக்கும் ஒன்றுதான். சிலர் நினைப்பார்கள், என்னுடைய பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலையுமே அடிபடாமல் எல்லா விஷயத்திலையுமே இருக்க வேண்டும் என்று. அடிபட்டால்தான் வாழ்க்கையில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் நமக்கு எந்த கண்டத்தை கொடுக்க போகிறார்கள், எந்த விஷயத்தை செய்ய போகிறார்கள் என்று புரிய வரும். புரிகிறதா? தேவையே இல்லாமல் என்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே தெரியக்கூடாது, என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் கைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஒரு எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் கெட்டவர்கள், யார் யார் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைய போகிறது, எல்லா விஷயத்தையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு தங்கமே. அதே போலத்தான் இதுவரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே உனக்கு தெரிய வைத்தேன், எல்லா விஷயங்களுமே உனக்கு புரிய வைத்தேன். இதுதான் உன் வாழ்க்கை, இப்படிதான் உன் வாழ்க்கை, அப்படிதான் உன் வாழ்க்கை என்று நீயும் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டாய். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஏது சொல்ல வருகிறேன், எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு தான் இன்று வரைக்குமே நடந்து கொண்டு இருக்கிறாய் தங்கமே. வெளியில் செல்லும் பொழுது நானும் உன்னை கவனிக்கிறேன். நீ போகும் பாதை ஒன்று, ஆனால் நீ யோசிப்பது வேறு. அதாவது ஒரு பொருளை வாங்க ஒரு இடத்தில் நீ பயணிக்கிறாய் என்று வைத்துக்கொள், ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த வாகனத்தில் போகும் பொழுது உன்னுடைய ஞாபகம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நல்லபடியாக அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பது மட்டும்தான். அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன் மனதை கஷ்டப்படுத்தியதை நினைக்கக்கூடாது. அது அந்த இடத்தில் நினைத்தால் ஒரு வண்டி, ஒரு வாகனம் ஓட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத யோசனைகள் வரும்போது தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். போன காரியம் என்னவோ அதை செய்ய வேண்டும், போன விஷயங்கள் என்னவோ அதை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அதை விட்டுவிட்டு நீ பாட்டிக்கு உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதோ ஒன்றத்தை யோசித்து கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை நீயாகவே இழுத்து விடுகிறாய். நான் சொல்வது சரியா இல்லையா? நீ ரோட்டில் நடக்கும் பொழுது முழு எண்ணத்தோடு முழு கவனத்தோடு நடக்கிறாய்? நீயே சொல் பார்க்கலாம். நீ எனக்கு தெரிந்த வரைக்கும் முழு எண்ணத்தோடு ரோட்டில் நடப்பது கிடையாது. ஏதேதோ விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கிறார். அதே சில சமயம் வீட்டில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினால் கூட உன்னுடைய எண்ணம் வேறு எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறது, வேறொரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறது. எதையுமே நல்லது அப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதை யோசிப்பது கிடையாது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில நேரத்தில் நீ சில விஷயங்களை யோசிக்கிறாய், ஆனால் அது தவறாக முடிகிறது. ஏன் தெரியுமா? நீ ஒன்றை யோசிக்கிறாய், ஆனால் ஒன்று செய்கிறாய். நீ ஒரு நேரம் உட்கார்ந்து நல்லா யோசிக்கிறாய், நீ அதைதான் செய்ய போகிறாய் என்று நினைத்தால் ஒரு காரியம் செய்யும் பொழுது நீ யோசித்தது ஒன்றாக இருக்கிறது, அங்கு செஞ்சது ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் எப்படி அது முன்னுக்கு வர முடியும் சொல்? ஒரு ரோட்டில் பயணிக்கும் பொழுது
எங்கே நாம் செல்ல வேண்டுமோ அதை பற்றி தான் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே வாழ்க்கையை விட்டு போன சில விஷயத்தை பற்றி யோசித்தால் போகும் பாதையில் சில தவறான விஷயங்கள் நடக்கும். அதனால் அது போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை பாருங்கள். காலம் முழுவதும் இதே போன்று யாருடைய வாழ்க்கையும் இருக்காது. ஒவ்வொரு காலகட்டமும் வாழ்க்கை உனக்கு பிடித்தது போலத்தான் மாறும். நீ எதிர்பார்த்தது போல ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும். நீ இப்பொழுது உன்னுடைய கோபத்தினால் நிறைய விஷயங்களை இழக்கிறாய். அதுபோல ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பது, இன்னொரு விஷயத்தை செய்வதனால் நிறைய விஷயத்தை தோற்று போகிறாய். புரிகிறதா? அதனால் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தால் அந்த விஷயத்தையே செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு யோசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள். யோசித்து அந்த அந்த இடத்திற்கு போய் செய்யும் காரியத்திற்கு போகும் பொழுது வேறொரு விஷயம் செய்யும் பொழுது யோசனையே இல்லாமல் வெவ்வேறு விஷயத்தை செய்து தவறான ஒரு பாதைக்குள் போகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டிய விஷயத்தை சில சமயம் நீ நிம்மதி இல்லாமல் ஆக்கிக்கொள்கிறாய். நிம்மதியாக இருங்கள். ஒவ்வொரு நேரமும் உனக்கு துணையாக இருக்கப் போவது நான். உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். அதனால் தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை செய்யாதே, அந்த விஷயத்தை செய், இந்த விஷயத்தை செய் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டுமே இருக்கிறேன். புரிகிறதா? தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு கட்டமும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் செய்து கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். சந்தோஷமாக இரு. எதுவாக இருப்பினும் அதை நான் பார்த்து கொள்வேன். போகும் இடமானது எப்படிப்பட்ட இடமோ அதை பற்றி யோசி. அடுத்தடுத்த விஷயத்தை யோசிக்கும் பொழுது தவறு நடக்கும் அம்மா. எதையுமே நினைத்து குழப்பிக்கொள்ளாதே. எந்த ஒரு விஷயமும் உனக்கு தவறாக நடக்குமோ, இந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்வோமோ, அந்த விஷயத்தில் மாட்டிக்கொள்வோமோ என்று நினைக்காதே. எந்த ஒரு விஷயத்திலும் நீ மாட்டிக்கொள்ள மாட்டாய். எல்லா விஷயத்திலும் நீ தெளிவான பிள்ளை. அதனால் உனக்கு தெளிவாகத்தான் எல்லாமே நடக்கும். சதா சர்வ காலமும் உனக்கு பிடித்தது போலவே உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். எதிரிகள் அனைத்து திட்டங்களும் போடலாம். உன் வாழ்க்கையில் நீ வீணாக போக வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று 1000 விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் எல்லோரும் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. எந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேனோ அதுதான் வாழ்க்கை. இப்பொழுது சொல்லியிருக்கிறேன், எங்கு போனாலும் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு எந்த விஷயத்திற்கு போகிறாயோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசி. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறாய் என்றால் அந்த விஷயம் செய்து முடிக்கும் வரை அதே ஒரு முடிவிலேயே இரு. தேவையே இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே என்று. குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இரு. சதா சர்வகாலமும் உனக்காக நான் இருந்து ஒவ்வொரு விதத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன். தவறான பாதை எப்பொழுதும் உன் வாழ்க்கையை வராது. சந்தோஷமான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு பிடித்ததாக நடக்கும். எல்லா விஷயத்திலும் பயத்தை விட்டுவிட்டு நல்லது செய். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.